என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. அரவிந்த், இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது என்னது, சப்பாத்தியா? சப்பாத்தி இல்ல தீரா, இது ஆலு பராட்டா. அதாவது உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உருளைக்கிழங்கு போட்டு சப்பாத்தி. அப்ப சப்பாத்தி தானே, நான் கரெக்டா தான் சொன்னேன். ஆமா ஆமா, அப்படியும் வச்சுக்கலாம். சரி சாப்பிடு, உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு அரவிந்த். ஆனா அம்மா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்கியே தர மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் இட்லி இட்லின்னு இட்லியே தான் கொடுப்பாங்க. அம்மா செய்த இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அரவிந்த். உனக்கு அம்மா செய்யற இட்லியை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. ஆனா எனக்கு இந்த மாதிரி வெளியே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. எப்ப அம்மா கையால சாப்பிடுவோன்னு இருக்கு. அவ்வளவுதான் அரவிந்த், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் என் வீட்ல அம்மா இட்லி செஞ்சா நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். நீங்க வாங்குற சாப்பாடு எனக்கு கொடுத்துருங்க. எப்படி ஐடியா? ஐடியெல்லாம் நல்லா தான் இருக்கு தீரா. ஆனா எப்பவுமே இந்த மாதிரி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதில்லை. அதனாலதான் அம்மா உனக்கு வீட்லயே செஞ்சு தராங்க. ஓ நல்லதுக்காக தானே அம்மா இந்த மாதிரி எல்லாம் வாங்கி தராம இருக்காங்க. அதனால எப்பவாவது ஒரு நாள் நான் உனக்கு வாங்கி தரேன். மற்ற டைம் எல்லாம் அம்மா சொல்றது கேட்டு அம்மா வீட்டுல செஞ்சு கொடுக்கறது தான் சாப்பிடணும். சரியா? சரி அரவிந்த். சரி சரி, இப்ப சாப்பிடு. ஹலோ ஹலோ, நான் சீதா பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. அது தீரன் என்ன பண்றான், சாப்பிட்டானா? அதை கேட்க தான் ஃபோன் பண்ணேன். தீரன் இங்க தான் இருக்கான், சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். அரவிந்த், யாரு, அம்மாவா? ஆமா. சரி சரி, என்ன சாப்பிட்டுட்டு இருக்கான்? அது அரவிந்த், ஆலு பட்டாரா சொல்லாதீங்க, இட்லி சொல்லுங்க. அது இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஓகே ஓகே. அப்புறம் அவன் தேவையில்லாம அது இதுன்னு எதையாவது கேட்டுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் வாங்கி கொடுக்க வேண்டாம். சரிங்க, நான்லாம் அப்படியெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன். நீங்க தேவையில்லாம அவன் நினைச்சு டென்ஷன் ஆகாம அங்க வேலையை பாருங்க. சரி, அப்ப நான் போனை வச்சிடுறேன். எங்க ஒரு நிமிஷம். நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு தீரன் கேட்க சொன்னான். நான் சாப்பிட்டேன்னு தீரன் கிட்ட சொல்லுங்க. அரவிந்த், ஐ மிஸ் யூ சொல்லுங்க. டேய், என்னடா சொல்ற? ஐயோ அரவிந்த், ஐ மிஸ் யூன்னு தீரன் சொன்னாலும் சொல்லுங்க. சீதா, ஐ மிஸ் யூ. வாட்? ஐயோ எங்க அப்படின்னு தீரன் சொல்ல சொன்னாங்க. சரி சரி, நானும் அவனை மிஸ் பண்றேன்னு சொல்லுங்க. டேய் தீரா, அம்மாவும் உன்னை மிஸ் பண்றாங்களாண்டா. டேய் சிரிக்காதடா. ஓகே ஓகே. சரி சரி, தீரனை பத்திரமா பாத்துக்கங்க. நான் காலையில வேலை முடிச்சு வந்து தீரனை பாக்குறேன். நான் போனை வச்சிடுறேன். சரிங்க, வச்சிருங்க. ஐயோ அரவிந்த், அம்மாக்கு ஐ லவ் யூ சொல்ல மறந்துட்டேன். டேய் கொஞ்சம் சும்மா இருடா. ஐ மிஸ் யூன்னு சொன்னதுக்கே உங்க அம்மா போன்லயே முறைக்கிறாங்க. இதுல ஐ லவ் யூ வேறையா? டே தீரா, அதெல்லாம் நீ அம்மா காலையில வந்ததுக்கு அப்புறம் நீயே அவங்க கிட்ட சொல்லிக்க. சரியா? முதல்ல சாப்பிடுறா. ஓகே அரவிந்த். அப்புறம் அரவிந்த், இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க உட்கார்ந்து சாப்பிட ஜாலியா இருக்கு. நம்ம இங்க தான் தூங்க போறோமா? நீங்க கூட எப்பவுமே இங்க தான் தூங்குவீங்களா? இல்லடா தீரா, நான் போலீஸ் குவார்டர்ஸ்ல தான் தூங்குவேன். ஆனா இப்ப நீயும் இருக்கல்ல, அங்க ஒரே சத்தமா இருக்கும், உன்னால தூங்க முடியாது. அதனாலதான் சரி இங்க உனக்கும் ஜாலியா இருக்கும், கொஞ்சம் சத்தம் இல்லாம இருக்கும்ல, அதுக்காக தான் உனக்கு கூட்டிட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேயே தூங்கலாம். சரியா? ஓகே அரவிந்த், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்ன, அம்மாவும் இப்ப இங்க இருந்திருந்தா ஜாலியா இருந்திருக்கும்ல. ஆமாமா, உன் அம்மாவும் இருந்திருந்தா ஜாலியா தான் இருந்திருக்கும். கொஞ்சம் நடித்தேனடி, கொஞ்சம் துடித்தேனடி, இந்த விளையாட்டை ரசித்தேனடி. முன்விழியாலே முன்விழியாலே என் வழி மாறும், கண் தடுமாறும். அடியது ஏதா வருபோது ஏகம், இது வழித்தாலும் நெஞ்சம் அதை ஏற்கும். கொண்டையில் தாளம்பூ, நெஞ்சிலே வாழைப்பூ, கூடையில் என்ன பூ, குசுப்பூ. ஏ குசுப்பூ. நானும் அந்த காலத்துல குசுப்பு மாதிரி தான் இருந்தேன். அந்த காலத்துல என்ன, அந்த காலத்துல
போட்டா இப்பவும் என்ன அழகா இருப்பேன். ஆனா இந்த மனுஷன் எங்க போட விடுறாரு? பேரம்பேத்தி எடுத்த வயசுல சுடிதார் எல்லாம் போட வேண்டாம்னு சொல்லி புடவை கட்டணையே சொல்லிக்கிட்டு கிடக்காரு. அது சரி, இப்பவும் நான் சுடிதார் போட்டா ஊர்ல உள்ள எல்லாரு கண்ணும் என் மேல தானே இருக்கும். அந்த பொறாமைகள் அவருக்கும் இருக்கத்தானே செய்யும். சரி, நம்ம கொடுமைகளை என்னத்த சொல்ல, ஒரே தலைவலியா கிடக்கு. வெளியே கூட வேலைக்கு போய் நாள் பூரா வேலை பார்த்துடலாம் போல. இந்த வீட்டுல 2 பிள்ளைகளை பாத்துக்கிறது ஒரே ரோதனையாவில் இருக்கு. கையா மையான கத்திக்கிட்டோம், தொல்லை பண்ணிக்கிட்டோம். பா, 2ங்களும் தூங்குதுங்க. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா வீடே அமைதியா இருக்கு. இதுல வேற இந்த 2ங்க தொல்லை பத்தாதுன்னு வெளியே இருந்து ஏதோ ஃப்ரெண்டு பிள்ளைன்னு உனக்கு தூக்கிட்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்குதுங்க. அது எங்கன்னு தெரியல. அது எங்கேயாவது கிடக்கும். அது எங்க இருந்தா நமக்கு என்ன? நம்ம இந்த டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே இந்த சோபா மேல கண்ணா சருவோம். அதி நல்ல சூடாவில் இருக்கு. கொஞ்சம் போல ஆறட்டும், அப்புறம் குடிச்சுக்குவோம். கையல், கொஞ்சமாவது உங்க அம்மாவுக்கு அறிவு இருக்காடி? சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டுல சூடான டீயை யாராவது கீழே வைப்பாங்களா? அது சரி, உங்க அம்மாவுக்கு தான் அறிவு இல்ல. உங்க அம்மாவை சொல்லி என்ன ஆகுது? உனக்கு எங்க போச்சுடி அறிவு? ரியா தவழ்ந்து போய் அந்த டீயை தட்டி விடுற வரைக்கும் நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? ஐயோ சக்தி, ரியா மைனா முகில் 3 பேரும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. சரி, எல்லாம் தூங்கிட்டாங்களேன்னு இருந்தா அதுக்குள்ள பார்த்தா முகில் முழிச்சிட்டான். முழிச்சிட்டு பால் வேணும்னு அழுதுகிட்டே இருந்தான். சரி, அவனுக்கு பாலாத்தி கொடுப்போமே, ரியா தான் தூங்கிட்டு இருக்காளேன்னு அவனை தூக்கிட்டு கிச்சனுக்கு போனேன். அந்த கேப்ல தான் இவ எந்திரிச்சு போய் அம்மா வச்சிருந்த டீயை தட்டி விட்டுருக்கா. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? காரணம் நல்லா சொல்லு கையல். எல்லாரும் தூங்குற நேரத்துல உங்க அம்மாக்கு இப்ப டீ குடிக்காம தான் சூடான டீயை போட்டு கீழே வச்சுக்கிட்டு அதை தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஜோ கடவுளை, இப்ப என்ன பண்றது சொல்ல? அவ அழுதுகிட்டே இருக்கா. ஐயோ, என்ன சக்தி பண்றது? சூடான டீ கையில கொட்டினா குழந்தை பின்ன அழுகாம என்ன பண்ணும்? அது கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் அழுதுட்டு தான் இருப்பா. ஷோ, என்ன கையல் இது? பாவம் ஷமீர், அவனே எங்க ஆஸ்பத்திரிக்கு போற டென்ஷன்ல குழந்தைய பாத்துக்கங்க நீங்க விட்டுட்டு போறான். அவளை நம்ம ஒழுங்கா பாத்துக்காம இப்படி கையில சூடு போட வச்சிருக்கோம். அது தெரிஞ்சு அவன் எவ்வளவு வருத்தப்படுவான் சொல்லு. எங்க நம்ம என்ன வேணும்னாங்க டீ எடுத்துட்டு போய் ரியா கையில கொட்டணும்? தெரியாம தானங்க நடந்துச்சு. அப்புறம் நமக்கே சூடுபட்டா தாங்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு கை எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அவ எப்படி தாங்குவா? கொஞ்ச நேரத்துக்கு வலிக்க தாங்க செய்யும். அப்புறம் மருந்து போட்டிருக்கேன்ல, கொஞ்ச நேரத்துல அப்படியே கொஞ்சம் சரியாயிடுங்க. ஷோ சரி, காலையிலக்குள்ள சரியாயிட்டா பரவாயில்ல. ஏன்னா அவன் வரும்போதும் ரியா இப்படி கையில சூடுபட்டு அழுதுகிட்டே இருந்தானா அவன் ரொம்ப வருத்தப்படுவான். இல்லங்க, காலையில வரைக்கும் இருக்காது. கொஞ்ச நேரம் எரியும், அதுக்கப்புறம் சரியா போயிடும். ஆனா என்ன, சூடுபட்டது கொஞ்சம் சிவப்பா இருக்கும். அது வேணா தெரியாம சூடுபட்டுச்சுன்னு சொல்லிக்கலாம். ஷோ சரி, அதெல்லாம் ஏதாவது சொல்லிக்கலாம். அவனுக்கும் தெரியும் சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டுல நம்ம என்னதான் பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு இப்படி ஆகும்னு. ஆனா என்ன, அவன் வர்ற நேரத்துல அழுதுட்டு இருந்தாதான் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். கொஞ்சம் அழுகையை நிறுத்திட்டா கூட போதும். இல்லங்க, மருந்து போட்டதுல அந்த எரிச்சல் எல்லாம் கொஞ்சம் சரியாயிடும். கொஞ்ச நேரத்துல வலியெல்லாம் சரியாயி அவ அழுகையை நிறுத்திடுவாங்க. ஐயோ சரி கையல், சரி நீ ரியாவை பாரு, நான் முகில தூக்கிட்டு போய் தூங்க வைக்கிறேன். இல்லைன்னா அவன் இருந்தா பாப்பா பாப்பான்னு சொல்லி அவளை தூங்க விடாம அப்புறம் அவள் அழுகையை நிறுத்தாம அழுதுகிட்டே தான் இருப்பா. நான் அவனை கொண்டு போறேன், சரியா? சரிங்க. சரி, நான் ரியாவை பாத்துக்கிறேன், நீங்க அவனை கொண்டு போங்க. டே முகிலு, வாடா. டேய் பாப்பா தாண்டா, பாப்பாக்கு கையில சூடு பட்டு அழுதுகிட்டே இருக்கா. நீங்க உட்காந்து பாப்பா பாப்பான்னு சொன்னா அவ தூங்க மாட்டா. நீ என் கூட வா, காலையில பாப்பா கூட விளையாண்டுக்கலாம். ஐயோ பாவம், அழுதுட்டே இருக்காளே, ரொம்ப வலிக்குது போல. இல்லடா, இல்ல ரியா செல்லம், சரியாயிடும், அழாதடா. மடி ஐஷு, அம்மா, என்னாச்சுமா? ஏன் இப்படி ராத்திரில எந்திரிச்சு உட்காந்துருக்க? எதுவும் கெட்ட கனவு எதுவும் கண்டியா? ஆமாம்மா, ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்க மாதிரி. என்னது, குழந்தையா? என்னம்மா ஆச்சு உனக்கு? தூக்கத்துல ஏதோ கனவு கண்டிருப்ப. இரு, தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? இல்லம்மா, வேண்டாம்.
சரி சரி, அது ஒன்றும் இல்லை. நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனாலே அழுக, சத்தம், குழந்தை பிறக்கிறதுன்னு ஏகப்பட்டது கேட்போம். நீ வேற படிக்கிறதே டாக்டருக்கு தான் படிக்கிற. தினமும் அங்கே ஆஸ்பத்திரியில் அழுகிறது, குழந்தை பிறக்கிறது, அடிபடுறது, இந்த மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். அதையே நினச்சிக்கிட்டு படுத்திருப்ப. அதனால தான் கண்டதையும் யோசிக்காம படுத்து தூங்கு. காலையில் காலேஜுக்கு போகணும்ல. சரிம்மா. எவ்வளவோ சொன்னேன், வேற என்னெல்லாமோ படிப்பு இருக்கு, அதெல்லாம் படின்னு. இல்லை டாக்டருக்கு தான் படிப்பேன்னு ஒத்த காலில் நின்று அந்த காலேஜில் போய் சேர்ந்தா. நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. அங்கிள். அடடே ராகேஷ், வாப்பா. ஐஷு எங்க அங்கிள்? அவ அதான் உள்ளதான் காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பா. போப்பா, உள்ள போ. ஓகே அங்கிள். நேற்று வந்த கனவு கனவு மாதிரியே இல்லை, ஏதோ உண்மையா நடந்த மாதிரி இருந்தது. அதுலயும் அந்த குழந்தையோட முகம், அந்த அழுக சத்தம், அதெல்லாம் அப்படியே மனசு என்னமோ மாதிரி பண்ணிருச்சு. இன்னும் அந்த குழந்தையோட அழுகையை நினைச்சா மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு கனவு தான், ஆனா ஏன் எனக்கு மனசெல்லாம் இப்படி படபடன்னு அடிக்குதுன்னே தெரியல. ஐஷு, ஐஷு. ராகேஷ், நீ எப்ப வந்த? ஹே, நான் வரது இருக்கட்டும், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது அட ராகேஷ், வாப்பா. ஹாய் ஆண்டி. ஐஷுக்கு என்னாச்சு? என்னமோ சேடா இருக்கா? அட அது ஏன்பா ராகேஷ் கேட்குற? நேற்று ராத்திரி தூங்கையில் பாதி ராத்திரியில் ஏதோ கனவு கண்டு பயந்து எந்திரிச்சு உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. நான் எவ்வளவோ சொன்னேன், இந்த ஆஸ்பத்திரி படிப்பெல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது காலேஜில் போய் சேருன்னு. கேட்டால் தானே அங்கே போய் அழுகிறது, அடிபடுறதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தானே பார்க்கறது. அதுதான் ஒவ்வொரு நாளும் கனவுல அது இதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கா. ஐயோ ஆண்டி, பின்ன மெடிக்கல் படிக்கிறதுனா சும்மாவா? இதையெல்லாம் பார்த்து பார்த்து மனசுக்குள்ள தைரியம் வந்தா தானே டாக்டர் ஆக முடியும். அட நீ ஒன்றுப்பா ராகேஷ், இப்போ இவ டாக்டருக்கு படிக்கலன்னு யார் அழுதா? எதையாவது ஒன்று எடுத்து படிக்க வேண்டியது தானே, சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறா. ஐயோ ஆண்டி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் போக போக சரியாயிடும். சரிப்பா, ஏதோ நீ கூட இருக்கிற தைரியத்தில் தான் நானும் காலேஜுக்கு அனுப்புகிறேன். எதுனாலும் நீ பார்த்துக்குவியேன்னு. டோன்ட் வரி ஆண்டி, ஐஷுவை நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. அம்மா ஐசு, இந்த உனக்கு தான் பூஸ்ட் கலக்கிட்டு வந்தேன், குடி. இல்லம்மா, எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு, வேண்டாம். என்னம்மா அது, ஒண்ணுமே சாப்பிடல, பூஸ்டும் வேணாங்கிற, வெறும் வயித்தோடைய காலேஜுக்கு போவேன்? அம்மா, எனக்கு பசிக்கலம்மா, வேணாம். ஐயோ, இங்க பாருப்பா ராகேஷ், இதை கூட குடிக்காம காலேஜுக்கு கிளம்புறேங்கிற, கொஞ்சம் சொல்லுப்பா. ஆண்டி ஆண்டி, நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, அவ ஏதோ மூட் ஆஃப்ல இருக்கா. நான் காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிறேன். சரிப்பா, சரி பின்ன. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் வரேன். அங்கிள், நானும் ஐஷுவும் காலேஜுக்கு போயிட்டு வரேன் அங்கிள். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வரேன்ப்பா, வரேம்மா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. இப்போ ராகேஷ், காலேஜுக்கு போனது அவளுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி குடிச்சரியா? ஒண்ணுமே சாப்பிடல. சரி ஆண்டி, நான் பாத்துக்கிறேன், நான் வாங்கி கொடுக்குறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. சரிப்பா. ஜானகி, இது என்ன பூஸ்டா? யாருக்கு, எனக்கா? ஐசுக்காக போட்டா அவ குடிக்கல. சரி இந்தாங்க, நீங்களாவது குடிங்க. ஏன் ஜானகி, ராகேஷ்க்கும் ஐஷுக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்குல்ல? ஆமாங்க, எங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கை எப்படி எல்லாமோ போயிருமோன்னு பயந்தோம். ஆனா இப்போ அந்த கடவுள் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. அதுலயும் என் ஃப்ரெண்டு பாலு கூட நான் அவனுடைய நண்பன்றதுக்காக தான் ஐஷோட எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் பையனுக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க சம்மதிச்சான். ஆனா ராகேஷ் இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சும் கூட ஐஷுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கான். பத்தியா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல பையன் நம்ம ஐஷுக்கு கிடைக்கவே மாட்டான். ஆமாங்க, ஆனா என்ன, நிச்சயம் முடிஞ்ச கையோட கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப படிப்பு முடிகிற வரைக்கும் 4 வருஷம் கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டீங்க. படிப்பு முடிஞ்சது கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டீங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏதோ 1 வருஷம்னா கூட பரவாயில்ல, நிச்சயம் முடிஞ்சு 4 வருஷம் கல்யாணத்தை தள்ளி வைக்கிறதெல்லாம் என்னங்க? கொஞ்சம் சீக்கிரமாவே கல்யாணத்தை முடிச்சிருந்திருக்கலாம். அதுக்கு என்ன பண்றது ஜானகி? ராகேஷ் படிப்பு முடிச்சு டாக்டர் ஆகி தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு. ஏதோ நமக்காக தான் சீக்கிரமா நிச்சயம் பண்றதுக்கே சம்மதிச்சது. சரி விடி, இப்ப என்ன, நிச்சயம் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். 4 வருஷங்கிறது இதான்றதுக்குள்ள ஓடிடும். 4 வருஷம் முடிஞ்சிட்டா ராகேஷும் படிப்பு முடிச்சிருவாரு, நம்ம ஐசுவும் படிப்பு முடிச்சிருவா.
அப்புறம் 2 பேரும் டாக்டரும் ஆயிருவாங்க. கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிட்டோம்னா அப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க பாத்துக்குவாங்க. ஆமாங்க, ஐசுவுக்கு கல்யாணம் முடிஞ்சாதாங்க எனக்கு நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா நேற்று கூட ஏதோ கனவுல பாதி ராத்திரியில் எந்திரிச்சு குழந்தை அழுகுதுன்னு என்னத்தையோ சொல்லி உளறிக்கிட்டு இருந்தா. என்ன ஜானகி சொல்ற? ஆமாங்க, ஏதோ கனவு கண்டிருப்பா போல. ஆனாலும் குழந்தை அப்படி இப்படின்னு சொல்லவும் எனக்கு உசிரே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி எதையாவது பார்த்துட்டு வந்திருப்ப, அதனாலன்னு சொல்லி நான் சமாளித்தேன். நான் ஏன் அவள் கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்தி வைக்கணும்னு கேட்குறேன்னா, அதுக்குள்ளே ஒருவேளை நடந்த விஷயங்கள் எங்கேயாவது அவளுக்கு ஏதாவது ஒன்று ஞாபகம் வந்துருச்சுனாலும் அதை நம்ம எப்படிங்க சமாளிப்போம்? அதே கல்யாணம் முடிஞ்சிட்டா கூட அதுக்கப்புறம் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். அவளும் அதை அப்படியே விட்டுருவாள்ல, அதுக்காக தாங்க சொல்கிறேன். நீ அதை பத்தி எல்லாம் ஒன்னும் டென்ஷன் ஆகாத ஜானகி. அதான் ராகேஷ்க்கு எல்லா உண்மையுமே தெரியுமே. எதுவும் தெரியாம இருந்தாதான் நம்ம பயப்படணும். அவருக்கு எல்லா உண்மையும் தெரியுங்கிற பட்சத்துல ஒருவேளை ஐஷுவுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வந்தா கூட அதெல்லாம் எதுவும் இல்ல, உன்னோட மன பிரம்ம அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம். சரிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த கதையோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.